என்னோடய ஸ்டைலில் பட்டாணி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு தக்காளி வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான அளவு கல் உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஒரு 3 விசில் விட்டு நான் வச்சுருக்கேன். அதை நல்லா ஒன்றும் பாதியமாக பிணைஞ்சு விட்டுக்கோங்க. பட்டாணி வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் கொஞ்சம் போல் சோம்பு போட்டு அரைச்சி பட்டாணியில் ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு விசில் விட்டு இறக்குனா பட்டாணி குருமா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.